சரோ என்னங்க? சரோ, நேரா அந்த கோபி கிருஷ்ணா ஒர்க் பண்ற கம்பெனில இருந்தா வரேன். என்னங்க விசாரிச்சிங்களா? அது எப்படி சரோ? நீ சொன்னதுக்கு எல்லாம் நேர்மாறா இருக்காங்க. அது எப்படி அவனை பத்தி அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? ஆமாங்க, எனக்கு வேண்டாதவர்ல அதான். அப்படி இல்ல சரோ, முதல்ல நீ சொன்ன மாதிரி தான் ஒருத்தன் ரொம்ப கேவலமா சொன்னான் அவனை பத்தி. அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அவன் பொம்பளை பொறுக்கி கிடையாது, பொம்பளைங்களோட நல்ல பழகிறவன். அது எப்படிங்க? ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி பொண்ணுங்களை அபார்ஷனுக்காக கூட்டிட்டு வரவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சரோ, அங்கதான் நீ தப்பு பண்ற. அந்த கம்பெனில நிறைய பொம்பளைங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவன் தான் முன்ன நின்று ஹெல்ப் பண்றான். இந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனதும் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தான். அது எப்படிங்க? சரோ, என்ன இப்படி சந்தேகப்படுற நீ? இப்ப அந்த பொம்பளைங்கள்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டாங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாதிரி தான் இதுவும். நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் ரொம்ப தங்கமானவன் எல்லாரும் சொன்னாங்க. நீ ஏதோ 2-3 விஷயத்த மேலோட்டமா கவனிச்சுட்டு அவனை பத்தி தப்பா நினைச்சிருக்க. அப்படி இல்லைங்க, அவர் முகத்தை பார்க்கும்போது நல்லவரா தான் தெரிஞ்சது. ஆனா அவர் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. அதான் தப்பா நினைச்சிட்டேன். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சேங்க. எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உங்க விசாரணை மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லு. என்ன பண்றதா? உடனே உங்களை மறுபடி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. முதல்ல சொல்றேன். மாணிக்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. வண்டிக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரும் ரெடியா இருங்க, சாயந்தரம் போகணும். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யார்கிட்ட சொல்ற? எல்லார்கிட்டையும் தான். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன வரல? டேய், நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கே சொல்றேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணேன். அண்ணே, இதுக்கு பதில் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எனக்கு நிர்மலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, நீயே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, ஆட்டு மந்த மாதிரி உன் பின்னாடி நாங்கள் தலையாடிட்டு வரோமா? அதானே உன் நினைப்பு? அண்ணே, அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா பொண்ணு பார்க்கவங்களாம் கூப்பிடுவேனா? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா போய் பொண்ணை பார்க்கணும். உங்க அபிப்பிராயத்தை என்கிட்ட சொல்லணும். சரி, இப்போ நான் வந்து அந்த பொண்ணை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஒத்துக்குவியா? வீம்புக்கு பேசுறீங்கண்ணே, வேணாம். ஆமாண்டா, உனக்கு பிடிக்காத ஏதாவது பேசினா உடனே வீம்புன்னு சொல்லிடு. அண்ணே, என்னோட விருப்பத்தை தானே நான் சொல்றேன். நான் வந்து அந்த பொண்ணை பார்த்து வேணாம்னு சொன்னா நீ ஒத்துக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற? வந்து ஒத்து உதவா? மறுபடியும் வீம்புக்கு பேசுறீங்க. இது விதண்டாவாதம். சரி, அதை விடு. நல்லதா ஒரு யோசனை சொல்றேன். அது நல்லதா? நீங்க சொல்லுங்க. இந்த பார், இந்த மாதிரி கண்டதும் காதலுங்கிறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீயா போய் வழியே போய் பொண்ணு கேட்டேன்னு வச்சுக்க, பொண்ணை மட்டும் உன் தலையில கட்டுவாங்க, 10 பைசா தேராது. நான் பார்க்கறேன்டா உனக்கு பொண்ணு. நாளைக்கே நீ இந்த வேலையை விட்டுட்டு நடு ரோட்ல வந்து நின்னா கூட உன்னை வச்சு தாங்குவா. அப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கறேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, தள்ளுங்க. அண்ணி, நீங்க கிளம்புங்க. அண்ணி, நான் வரலப்பா. வெளியே விசேஷத்துக்கு போற மாதிரி உங்க அண்ணன் வச்சிருக்காரு. 4 பேரை பார்த்து மதிக்கிற மாதிரி நகை இருக்கா? இல்ல கட்டிக்கு தான் நல்ல புடவை இருக்கா? நீ பொண்ணு தானே நீ பார்க்க போறோம். இருக்கிறது போதும், கிளம்புங்க. இருக்கிறது போதும் கிளம்புங்கன்னு ஆம்பளை நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா நான் பொம்பளை, எனக்கு தான் அந்த சிரமம் தெரியும். வீட்டுல இருக்கிற எல்லா நகையும் கொண்டு போய் அடகு கடையில அடகு வச்சாச்சு. இப்படியே வந்து எனக்கு நிக்க சொல்றியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதோ பாரு கோபி, பார்க்க போற பொண்ணு வீடு எப்படி பார்க்க போனாலும் அவங்க நமக்கு சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க முன்னாடி கவரிங் நகையோட வந்து நின்னா என் பிறந்து விட்டு மானம் தான் போகும். அந்த அசிங்கம் உங்க அண்ணனுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. அண்ணி, எனக்காக வருவீங்களா மாட்டீங்களா? கோபி, நீ பொண்ணு பார்க்க போறதுக்கு என் மனசார வாழ்த்துறேன். அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்காத. மாமா, அக்காவை கூட்டுவாங்க, போலாம். போலாமே, தாராளமா போவோம். ரெடியா? இங்க வந்துடுறேன். ஏய்,
எங்க மார்னிங் ஷோ சினிமாவுக்கு தானே, தாராளமா போவோம். டிக்கெட் வாங்கிட்டியா? என்ன மாமா சொல்றீங்க? என்னடா என்ன விஷயம், என்ன விவரம்னு எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கிளம்புனா எங்க கிளம்ப சொல்ற? என்ன மாமா இப்ப நான் அண்ணன் கிட்ட பேச நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க? ஆமா, போற போகல் நீ யார்ட்டாவது ஏதாவது சொல்லிட்டு போவ, அதையெல்லாம் கேட்டு உன் பின்னாடி வர சொல்றியா?